நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். தமிழில் ஒரு பிரம்மாண்டமான டிபேட் ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். பெரிதினும் பெரிதுகளினுடைய இரண்டாவது கட்டத்திற்கு இரண்டு பிரபலமான கல்லூரிகள் வந்திருக்கீங்க. முதலாவதாக PSG பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கோயம்புத்தூர். இவர்களோடு விவாதிக்க போவது, இவர்களோடு மோத போவது ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சென்னை. பெரிதினும் பெரிதுகள் இன்றைக்கு விவாதிக்க போகின்ற தலைப்பு விதி வலிமையானது, விதிதான் வாழ்க்கையை வழி நடத்துகிறது. விதி என்பது ஒரு கற்பனை, நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். இது குறித்துத்தான் இன்றைக்கு பேச போகிறோம். விதியை பற்றிய நம்பிக்கைகள் இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் விதியை பற்றிய நம்பிக்கைகள் பல்வேறு வடிவங்களில் வியாபித்திருக்கிறது. நம்ம இந்த விதி, இந்த கோட்பாடுகள், இந்த நம்பிக்கைகள் இவைகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற விமர்சனம், வாதமும் வைக்கப்படுகிறது. நீங்கள் பேச போகிற இந்த விவாத கருத்துக்களை, நீங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு கருத்துக்களையும் எடை போடுவதற்காக, உரசி பார்ப்பதற்காக அவர் பேனலிஸ்ட் திரு அழகேச பாண்டியன், திரு அரவிந்த நீலகண்டன் அவர்கள், திரு ஆறுமுக தமிழன். வெல்கம் டு தி ஷோ சார். இந்த பெரிதினும் பெரிதுகளினுடைய இரண்டாவது கட்டத்தில் உங்கள் முதல் குரல், அதற்கான நேரம், நீங்க பேசலாம். இப்ப நான் பேச வந்திருக்க டாபிக், நாம் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தி, அதாவது மனித சக்தி. ஒரு தனி மனிதன், ஒரு மனிதனின் தீர்மானமே தவிர ஒரு விதியின் கோட்பாடு இல்லை. அதுக்கப்புறமா வாழ்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகவாழ்வு, புறவாழ்வு. அகவாழ்வுனா ஒரு பர்சனல் லைஃப். இப்போ ஒரு கணவன் மனைவி சேர வேண்டும் என்றால் இது எப்படி நீங்கள் விதிப்படி நிச்சயத்தின் என்று சொல்கிறீர்கள், இது ஒரு தீர்மானம் அல்லவா? அடுத்தது புற வாழ்க்கைன்னு எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரியும், அண்ணல் அம்பேத்கர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர். ஆனால் இதான் நம்ம விதின்னு சொல்லிட்டு அவர் கண்ணும் கலங்கலை. அவரோட விதி தான் சொல்லு போல் அவர் லண்டன் போய் ஒரு மேற்படிப்பு படித்து இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம்னு ஒன்று இயக்குறாரு. உலகமே திரும்பி பார்க்குது. இது வந்து அவர் விதி, இதுதான் என் சமூகத்தின் விதி நினைச்சிருந்தா அவர் அந்த இதையே செய்திருக்க முடியாது. அவன் தனி மனிதன் முன்னேற்றம், அவன் வேட்கை, அதை செய்யறான் அவன். பொதுவாகவே மனித வாழ்க்கையும் மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத செயல்களும் விதியினால் விதிக்கப்பட்டவை. நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பிறப்புங்கிறது இருந்தா கூட அந்த பிறப்பிற்கு பின்னாடி அமையக்கூடிய வாழ்க்கையும் இறப்பும் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுதான் விதி. எந்த ஒரு தனி மனிதனின் செயலும் இடம், பொருள், நபர், மதி, விதிங்கிற 5 விஷயங்கள் நடக்குது. இதுல முதல் 4 விஷயங்கள் அவனோட திறமைக்கேற்ப டிட்டர்மைன் பண்ணாலும் அந்த ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தீர்மானிக்கப்படுவது 5ஆவதா இருக்கக்கூடிய விதி. விதியை எப்படி நாம உணர முடியும் அப்படின்னா, நாளைங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம நாளை மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எதிர்காலத்தில் ப்ரீ டிட்டர்மைன் பண்ண விதிங்கிறத நாம இறந்த காலத்தில் தான் உணர முடியும். அந்த விதி தான் கோவலனை மாதவியிடம் சேர்த்தது, கண்ணகியை மதுரைக்கு வரவழைத்ததுன்னு சொல்லலாம். அதே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாரும் கண்கூட ஒரு பார்த்த விஷயம், முதல் முறையா தேர்தலில் போட்டியிட்டு முதல் வாய்ப்பிலேயே வெற்றி பெற்று தமிழக அமைச்சரான ஒருவர் அந்த அதிர்ஷ்டத்தினாலேயே வந்து துரதிர்ஷ்டமா மாறி விதியின் வசத்தால் விபத்தில் இறந்தது. நாம என்னன்னு சொல்றது? ஒரு செயல் நடக்குது, அதை நீங்க எப்படி ப்ரீ டிட்டர்மைன்டு சொல்றீங்க? அது ஒரு சான்ஸ், இல்லாட்டா ஃபேட், இல்ல லக்குன்றாங்க, கிளாஸிஃபை பண்ணலாமே. எதுக்கு நீங்க அந்த ஒரு ஃபேட் மேல தள்ளுறீங்க? இட்ஸ் எ கோஇன்சிடென்ஸ். அது ஒரு சக நிகழ்வுகளின் கோர்வை தானே தவிர அது வந்து அப்போ நீங்க ஜெயிக்கிறவர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா தோக்கிறவங்களோட இது கதிலாம் என்ன? அதுக்கு நீங்க சொல்ற பதில் என்ன? சரி, முயற்சி செய்யறவர்கள் எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கிடைச்சிருதா? என்னோட கேள்வி இதுதான். சக நிகழ்வுகளின் கோர்வு ஒத்துக்கிறோம், முயற்சி செய்யற எல்லாருக்குமே வெற்றிங்கிற ஒண்ணு கிடைச்சிருதா? விடாமுயற்சி செய்யறவங்க எல்லாருக்குமே தோல்வி கிடைக்குதா? கிடைச்சிட்டா என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க வந்து அந்த விதின்ற பேரால அந்த முயற்சியை, ஒரு மனுஷனோட முயற்சியை ஒரு என்னோட கேள்வி, நீங்க கரெக்டா டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க, ஓகேவா? நீங்க ஆனா வந்துட்டு விபத்துல இறக்குறீங்க, அதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சார்பியக்க அறிவியல். அது சார்பியக்க அறிவியல். ஒருவனால் இன்னொருவன் பாதிக்கப்படுகிறான், ஒருவனால் இன்னொருவன் அவனோட டாமினன்ஸ் இன்னொருத்தவன் மேல இருக்கு. ஓகே, இது நீங்க விதின்னு சொல்ல முடியாது. அவனோட செயல், இவனோட செயல், ரெண்டு செயலையும் ஒப்பிட்டு பார்த்தனால வேற ஒரு விளைவு வருது. இது எப்படி நீங்க விதின்னு சொல்றீங்க? நான் முயற்சி செய்யறேன், எனக்கு அதுக்கான அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப முயற்சி செய்யறவங்களுக்கு அவுட்புட் கிடைக்காத நீங்க சொல்றீங்களா? அப்ப முயற்சி செய்தவங்க முன்னேற மாட்டாங்க என்று சொல்கிறீங்களா? ஒரு மூடத்தனம் இல்லையா அது? நான் எப்படி சொல்றேன்னா,
நீங்க என்ன நான் முதல்ல சொன்ன மாதிரியே விதிங்கிற 5வது அம்சம் நாம டிட்டர்மைன் பண்ண 4 விஷயங்களையுமே வந்து அடக்கும்போது நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு செயல். என்னதான் முயற்சி செஞ்சாலும் டிஃபைன் பண்ணுது. உங்க தியரி வந்து டிஃபைன் பண்ணுன்னு சொல்றீங்க. பாஸ்ட் இது வரைக்கும் நடந்ததா உங்க டிஃபைன் பண்ணுது. சரி ஃபியூச்சர்ல இவன் ஜெயிப்பான், இவன் தோப்பான். உங்க விதியால ஒரு ஆல்காரிதம் கொடுக்க முடியுமா? இவனுக்கு வாழ்க்கை வந்து சுமாராக இருக்கும், இவருக்கு நல்லா இருக்கும் உங்களால சொல்ல முடியுமா? அதுதான் விதி. உண்மையிலேயே என்னங்க இதுதான் விதி? இது விதிங்கிறது எல்லாத்தையும் விதி என்று சொல்லிடக்கூடாது. ப்ரீ டிட்டர்மைன் பண்ணது உங்களால டிட்டர்மைன் பண்ண முடியாது. விதியால இவன் முன்னேறினாலும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எதுமே வந்து தானா நடந்துராது. அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், அறியாமை இந்த மூணையும் கைப்பாவே வச்சிட்டு தான் வந்து விதி ஒரு சான்ஸ் கிடைக்குது. திறமை இருக்கிறவன் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டா அவன் வெற்றி பெறலாம் தான் நான் சொல்றேன். நீங்க அந்த சான்ஸ் விதின்றீங்க. சான்ஸ் விதி கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறதுல அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப ஒருத்தனுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, முயற்சியும் இருக்கு, அவன் வெற்றி பெற மாட்டானா? விதி இருந்தா தான் வெற்றி பெறுவானா? இத சொல்லுங்க. இது இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா விதின்னு ஒண்ணு வந்து செயல்பட்டுச்சுனா அவரோட வெற்றி தடைபடலாம். அதுதான் எங்களுடைய கருத்து. Thank you சௌந்தரராஜன், அருள் பாரதி. Thank you. முதல் கட்ட வாதமே ரொம்ப அனல் பறக்கக்கூடிய வாதமாக இருந்தது. ஹீட்டட் ஆர்குமெண்டா இருந்தது. வாழ்த்துக்கள். கௌதமி, உங்களுக்கான நேரம். விதிங்கிறது நம்ம அறிவை தாண்டின நம்ம மூளையினால அலசி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எப்படி நம்ம ஒரு தனி மனிதனால மீற முடியும்? இப்போ இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாமே ரொம்ப வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு சராசரி மனிதன் 200 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடிய அளவுக்கு ஆயுட்காலம் நீட்டிக்கப்படலாம்னு மருத்துவம் சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ என்னதான் நம்ம வந்து மருத்துவத்தை நீட்டிச்சா கூட அது எத்தனை பேர்த்த போய் சென்றடையுங்கிறது கேள்வி. அந்த இடத்துலயும் மறுபடியும் விதிதான் வந்து நிக்குது. இன்னொன்று சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃபை கிராஸ் பண்றோம். ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் ஒன்று படிக்கிறோம் நம்ம. ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம படித்த கான்செப்ட்ஸையோ நம்ம படித்த அறநெறிகளையோ வச்சு நம்ம அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை அணுகிறது கிடையாது. அந்த டைம் நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படி ஒரு விதமான பிரச்சனைக்குள்ளே கூட போகிறோம். இதை வந்து விதின்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியும்? எண்ணங்கள் வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருந்தா அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் அறிவை யூஸ் பண்ணியிருப்பீங்க, எமோஷனல் ஆகிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நான் என் கூட படிக்கிற ஒருத்தருக்கோ எங்களோட ஃப்ரெண்டுக்கோ ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்ததுன்னா ஐயோ he don't deserve this pain, இது இவங்களுக்கு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் தன்னோட லைஃபை கிராஸ் பண்ணியிருக்க முடியாது. இதையும் விதிதான் தீர்மானிக்குது. அப்போ இது என்ன சொல்லுது? அவனோட கட்டுப்பாட்டுல இல்ல, அவனுக்கு சம்பந்தமே இல்லாம அவனுக்கு சேரக்கூடாத பெயின் இங்க வந்திருக்கு. இதுவும் விதியால தான் வந்திருக்குன்னு சொல்றேன். இப்போ ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு காஸ் எஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம யோசிக்கணும். இப்போ நியூட்டன் வந்து ஒரு ஆப்பிள் வந்து மரத்துலேயே விழும்போது இது விதிதான் இப்படிதான் விழும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கிராவிடேஷனே இங்க உலகத்துக்கு வந்திருக்காது. விதின்னு நீங்க சொல்றீங்களே, ஸ்டீஃபன் ஹாக்கிங் கதை தெரியுமா உங்களுக்கு? ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாஸ் பேரலைஸ் 38 இயர்ஸ். 38 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆயிட்டாரு. இதே நீங்க விதி அப்படின்னு அவர் நம்பியிருந்தாருன்னா ஒரு ஆசிரமத்திலயோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ அவர் முடங்கி போய் கடந்திருக்கணும். அவர் அதை செய்யல. 38 இயர்ஸ் அவர் பேரலைஸ் ஆனாரோ அவரோட ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா இந்த செஞ்சுரியோட தலை சிறந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காரு. நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவனோட சூழ்நிலையை வச்சுதான் டிட்டர்மைன் பண்ணுது. இன்னும் வரைக்கும் சயின்ஸ்னால பிரெயினோட ஆக்டிவிட்டி என்னன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன்ல சொல்ல முடியும். வாட் இஸ் கான்சியஸ்னஸ்ங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. இன்னைக்கு என்னால கான்சியஸ்னஸ் என்னன்னு ஒருத்தன் கான்சியஸ்னஸ் ரீட் பண்ண முடியும், அவன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த கான்சியஸ்னஸ் எப்படி வந்துச்சு, கான்சியஸ்னஸ் நான் என்னன்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சயின்ஸ் ஹாஸ் டு ஆன்சர். ஒவ்வொன்றையும் தேடிக்கிட்டே இருந்தா மனிதன் தேடல்கள்லயே தொலைஞ்சிருவான். ஒரு இடத்துல போடுறோம், இன்னைக்கு ஒரு ஆன்சர் எனக்கு கிடைக்குது, இதுக்கு இங்க இருந்து ஒரு क्वेश्चन, இங்க என்ன இதோட மாதிரி யோசிக்கிறதுக்கு தாங்க மனிதனுக்கு 6 அறிவு படிச்சிருக்காங்க. யோசிக்கவே கூடாதுன்னா அவனுக்கு 6 அறிவு தேவையே கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு क्वेश्चन தான் கேக்குறேன். ஒரு மனுஷனுக்கு நல்ல விதி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் சோம்பேறி ஆவான், கெட்ட விதின்னு சொன்னா கோழை ஆவான். இத நம்பணுமா இல்ல அவனோட? ஒரு நிமிஷம் நீங்க முதல் விதினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. விதிங்கிற நல்ல விதியா கெட்ட விதியாங்கிறது நடந்து முடிக்க வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு வந்து நான் போறேன், எங்க ஏதோ ஒரு வீட்லயோ ஃப்ரெண்டுக்கோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஐயோ இது நடந்துருச்சேன்னு உட்கார்ந்துருந்தா அங்க முடிஞ்சது. இது அவனுக்கு நடந்த விதின்னு நான் ஒரு சைக்காலஜிக்கல் டூலா எடுத்துட்டு பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் 21st செஞ்சுரியோட மிகப்பெரிய சயின்டிஸ்ட். நாங்க அவரோட முயற்சியை தடை போட்டு சொல்லல, எல்லாத்துக்குமே விதி என்னங்கிறது தெரியாது. நம்ம போக போக தான் அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கும் போது தான் என்ன விதிங்கிறது தெரியும். நீங்களே சொன்னீங்க நியூட்டன் வராட்டி கண்டுபிடிச்சாரு. எத்தனையோ பேர்த்து மண்டையில ஆப்பிள் விழுந்துச்சு, நியூட்டன் மேல மண்டையில மட்டும்தான் ஆப்பிள் விழுந்துதா? நீங்க சொல்றீங்க ஆப்பிள் விழுந்துதா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பத்தி பேசுனீங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்னைக்கு இந்த ஃபோர்ஸ் இங்க இருக்கு, உலகம் இப்படி சுத்துது, இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஏன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துச்சு, எதுக்கு வந்தது?
ஒவ்வொன்றும் இயற்கைக்கு பின்னாடி ஒரு மனிதனோட மதிய வச்சு ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுதே தவிர அவர் தனி ஒரு மனுஷனால இது எப்படி இயற்கையிலேயே இங்க வந்து இன்னைக்கு வந்து பிக் பேங் தியரியில வந்து நம்ம எவ்வளவோ சொல்லியாச்சு. அந்த ப்ரீடாமினல் ஷவர்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. இன்ன வரைக்கும் சயின்ஸ்னால சிங்குலாரிட்டிஸ்ல என்னன்னு சொல்ல முடியல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் செய்யறது பொறுத்து தான் விதி. ரம்யா இப்போ தேங்க் யூ. கௌதமி தேங்க் யூ. திரு அழகேச பாண்டியன். நியூட்டன் ஆப்பிள்லாம் பார்க்கல, ஆப்பிள் கீழே உழுவுல, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கவே கிடையாது. சரிங்களா? தயவுசெய்து இனிமேல் கோட் பண்ணாதீங்க. ஆமாம், ஆப்பிள் விழுந்து நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரா? அவர் வந்து 20 வருஷமாக அதிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் மனுஷன், அவர் பாவம். நீங்கள் வந்து இப்படி கேவலப்படுத்த வேணாம். ஆமாம், நீங்கள் எல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கெல்லாம் பற்றி பேசுனீங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட இந்த பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டயத்தில் வந்து கடைசியில் நியூட்டனை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அதில் ஆமாம், தயவுசெய்து அதை படிங்க நீங்கள். திரு அரவிந்த நீலகண்டன். விதி என்பது என்னங்கிறத பற்றின ஒரு தெளிவான வரையறையை நீங்கள் முன்வைக்கணும். தயவு செய்து இது வந்து அறிவியலுக்கும் இதுக்கும் ஒரு முடிச்ச போட்டு அறிவியலால் கண்டுபிடிக்கப்படாததெல்லாம் விதிக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரே மாதிரிப்பட்ட ஸ்டீரியோ டைப்டான ஆன்சர்ஸ் கொடுப்பீங்க. உதாரணமாக அவங்க வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி சொல்லும்போது உடனே நீங்கள் வந்து எத்தனையோ பேருக்கு வந்தது, ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு மட்டும்தான் அவர் வந்து அதை எதிர்த்தார், அதனால அது வந்து விதி அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு டெட் அண்ட் ஆர்குமெண்ட். நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட்டான ஆர்குமெண்ட்ஸை முன்வைக்கணும். விதிதான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறது என்று ஒரு தரப்பும், இல்லை நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும் என்று மறுதரப்பும் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இது பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பெரும் விவாதம். இன்றைக்கு பிஎஸ்டி பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் விதி என்கிற கான்செப்ட் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். முதல்ல ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன். சைனால ஷியாங் கே ஷேக் அப்படின்ற ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுட்டு வந்தாரு. அவரோட ஆட்சி கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மாசே துங் அப்படின்றவர் வந்து கம்யூனிசம்ன்ற கான்செப்டை வந்து விவசாயிகள்கிட்ட பரப்பிட்டு இருந்தாரு. அப்போ அந்த விவசாயிகள் அவர் பின்னாடியே போறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஒரு 7 லட்சம் பேர் கொண்ட படையை அந்த விவசாயிகளை துரத்துறதுக்காக அனுப்புறாரு. அவங்களும் ஓடுறாங்க, இவங்களும் துரத்துறாங்க. அந்த போராளிகள்ட்ட மட்டும் இல்லாம அந்த பசி கொடுமை எல்லாத்தையும் தப்பிச்சு அவங்க ஓடுறாங்க. இதுதான் நம்ம லாங் மார்ச் அப்படின்னு ஹிஸ்டரியில சொல்றோம். 10,000 கிலோமீட்டர் ஓடுறாங்க. அப்படி ஓடினவங்க 6,000 பேர் பிழைக்கிறாங்க. அந்த 6,000 பேர்ல ஒருத்தனாவது என் விதி இவனால நான் சாகணும் அப்படின்னு இருந்திருந்தா கண்டிப்பா அவன் அந்த சமாதானத்தை அவன் மனசுக்கு எடுத்துட்டு போயிருந்தா கண்டிப்பா அவனால அந்த அசுர பலத்தை அடைஞ்சிருக்க முடியாது. அவங்களால சைனாவை திருப்பி வாங்கியிருக்க முடியாது. சரிங்க, ஒரு தடவை நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது விதினால. 2வது தோல்வி அடைஞ்சிட்டேன், சமாதானம் கிடைக்குது. இப்படி 3 தடவை 4 தடவை 5 தடவை பல தடவை சமாதானம் சொல்லிட்டு போனா கடைசியில் உங்களுக்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். என்னடா நம்ம விதி இப்படியே. அப்ப விதிங்கிறது உங்களுக்கு ஒரு சமாதானம் தர ஃபேக்டரா கண்டிப்பா அங்கே கிடையவே கிடையாது. அது உங்களுக்கு இன்னமும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் கொடுக்குது. இல்லை, இயல்பில் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயல்பிலேயே விடை தெரியாத கேள்விகளாலும் அவிழ்க்கப்படாத பல மர்ம முடிச்சுகளும் ஆனதுதான் அந்த உலகம். நமக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி சில விஷயங்கள் நம்மளை கட்டுப்படுத்து, நாம் அதுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கோம். 8 வருடங்களுக்கு முன்னாடி நாம் பார்த்து பதறின ஒரு விஷயம், அடுத்த நாளை பற்றி 1008 தயாரிப்புகளோடும் திட்டங்களோடும் எதிர்பார்ப்புகளோடையும் பீச்சில் காற்று வாங்க போனவங்க, சுண்டல் விற்றவங்க, சம்மர் சால்ட் அடித்தவங்கலாம் இது என்னென்ன புரிந்து கொள்ள முடியாத அந்த தருணத்தில் ஆழிப்பறலினால் உள்வாங்கப்பட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய தாக்கம். இதை நம்ம எப்படி அப்படின்னு எடுத்துக்க முடியும்? இது மாதிரியான நேரங்களில் நமக்கு ஒரு இன்றியமையாத சமாதானத்தை விதிதான் தருது. இன்னும் ஆழமாக போய் பார்த்தோம்னா ஒரே குடும்பத்தில் சேர்த்த 10-15 பேர் இறந்து போகிற ஒரு படகு விபத்தாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால எதிர்பாராத விபத்தினால ஒரு கிராமத்தில் 50-60 பேர் 100 பேர்னு இறக்கக்கூடிய நிகழ்வாகட்டும், இந்த மாதிரியான நேரங்களில் எனக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டூலாக ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்குது. என்னன்னா இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் யூ ஹேவ் டு மூவ் ஆன், யூ மேக் அ மூவ் அப்படின்னு சொல்கிற ஃபாரின் ஃபிலாசபியெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அதே விஷயத்தினுடைய ரத்தின சுருக்கமாக இது விதி, இதை நம்பு. அவனுக்கு இப்போ எங்கள் ஊரெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, ஓகேப்பா நடந்து போச்சு, அவனுக்கு நடந்து போச்சு, நீயாவது உன் வாழ்க்கையை பார்த்துப்போ, நீ அப்படி போன்னு சொல்லி ஆறுதலாக தட்டி கொடுப்பாங்க. இது மாதிரியா என்னைய ஊக்குவிக்கக்கூடிய ஒரு டூலாக தான் இன்னைக்கு இந்த விதி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இது என்னமோ நேற்று இன்னைக்கு முளைச்ச விஷயம் கிடையாது. எப்போ மனிதன் ஆதி காலத்திலேயேவும் என் கட்டுப்பாட்டுன்னு மீடிய ஒரு விஷயம் என்னுடைய செயல்பாட்டுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ப ஆரம்பித்தானோ அப்போவே அவன் விதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி புரிஞ்சு உணர ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கலாச்சார மாற்றம், நாகரிக மாற்றம், அறிவியல் கண்டுபிடிப்புகள்னு எவ்வளோ விஷயங்கள் வந்து போனாலும் இன்னமும் உயிர்த்திருக்கக்கூடிய இந்த 2000 வருஷத்தையும் தாண்டின ஒரு கோட்பாடு எப்படி ஒரு சைக்காலஜிக்கல் டூலாக இல்லாமல் எப்படி உங்களுக்கு டிப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும்? நீங்கள் சொல்லலாம், ரொம்ப படித்தவங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் போட்டு அவனுக்கு விளக்கி சொல்லலாம். ஆனால் என் ஊரில் இருக்கிற ஒரு சாமானியனுக்கு இது கலாச்சாரத்தின் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சியோடு இயைந்து வந்து என் பாட்டன், அப்பன், என் தாத்தன், என் முப்பாட்டன் அவனோட நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் இது என்னால் ஈஸியாக ஏற்றுக்க முடியுது.
நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சுனாமி வந்தது இத்தனை பேர் அடிச்சிட்டு போகுதுன்னு சொன்னீங்க. சுனாமி எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? விதி வந்து சொல்லுதா சுனாமி வான்னு? எர்த்குவேக்னால வருதுங்க சுனாமி, விதினால வரல. அந்த இடத்துல புரிதல் இருக்கணும். சுனாமி வருது, ஒரு இடத்துல நில அதிர்வு வருது, கடல் அலை எழும்புது, அதனால சுனாமி வருது. அந்த இடத்துல ஏன் 1000 பேர் நின்னா? அந்த இடத்துல நின்ன 1000 பேர் யாரு? அப்ப அவனுடைய விதி. அந்த இடத்துல நின்ன 1000 பேர் அவனா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? விதினால வந்தது கிடையாது. இந்த இடத்துல இருந்த குப்பனும் சுப்பனும் ஏன் அவனுக்கு மட்டும் அந்த விதி வந்தது? ஏன் அது கார்த்திகோ ராஜேஷோ இல்ல? விதியை வந்து நீங்க எஸ்கேபிசமா யூஸ் பண்ணிக்கிறீங்க. எஸ்கேபிசமா யூஸ் பண்ணுங்க. என் வாழ்க்கையை முடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எஸ்கேபிசமா யூஸ் பண்ணுங்க. அதுல என்ன தப்பு? என் குடும்பத்துல 8 பேர் செத்து போயிட்டாங்க, மீதி இருக்கிற நாங்க 2 பேர், நாங்க பொழைக்கிறதுக்கு எஸ்கேபிசமா யூஸ் பண்ண என்ன தப்பு? தப்பு ஏன் சொல்றேன்? ஒரு மனிதன் இப்போ என் கூட இருக்க ஒருத்தர் இறக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நான் விதினா நான் ஆறுதல் படுத்தி தான் இருப்பேன். ஆனா இப்ப எத்தனையோ கொலைகள் நடக்குது, எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, எத்தனை பேர் செத்து போறாங்க, எத்தனை பேர் நியூஸ் வருது, எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வருது அதை போய் கேட்கணும்னு விதி நினைச்சுக்கோ அங்கேயே உட்காந்துடுறாங்க. நாங்க என்ன சொல்றேன்னா, எல்லாமே மனதளவுல எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இவனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற கேள்வி இருக்கு. ஆனா யதார்த்தத்தில் வரும்பொழுது நான் என்னைய முற்போக்கு சிந்தனையாளனா காட்டிக்கணுங்கிற கட்டாயத்துக்காக நம்ம நம்புறது இல்ல. உங்களை மீறி நடக்கும் சம்பவம் இயற்கை, அதை நீங்க எப்படி விதின்னு சொல்றீங்க? என் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயற்கை என்னைய பாதிக்கும் பொழுது அதை நான் ஏன் விதின்னு எடுத்துக்க கூடாது? உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விதி உங்களை வளர்க்கும் போது அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விதி வந்து உங்களை அழிக்குன்னு சொன்னா அப்ப மட்டும் உங்களுக்கு வலிக்குதா? அப்ப விதி கேட்குதா உங்களுக்கு? நான் வாழணும்ல. இயற்கை என்னை வளர்த்தது, எனக்கு சோறு போட்டது, எனக்கு உடை கொடுத்தது. ஆனா வாழ்றதுக்கும் இருப்ப நிலைநாட்டுறதுக்கும் நான் என்ன தைரியம் ஃபாலோ பண்ணேன்? அதுல ஏன் நீங்க சயின்ஸை கொண்டு வர்றீங்க? நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க. இயற்கையை மாற்றி யோசிப்பது சயின்ஸ், தட் இஸ் நாட் யுவர் விதி. விதிங்கிறது ப்ரீ டிட்டர்மைன்ட். யதார்த்தத்தில் வெளியில் இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும்னா இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, விதி லைஃபும் சரி விதியும் சரி, இட் will always give you some chances with probabilities. நீங்க வந்து உங்களுடைய மதியை பயன்படுத்தி எந்த சாய்ஸுக்கு எந்த சான்ஸுக்கு என்ன ப்ராபபிலிட்டிங்கிறத சூஸ் பண்ண முடியுமே தவிர அந்த ப்ராபபிலிட்டியோட செட்டனிட்டியை சொல்றது விதிதான். உங்களால பயணம் பண்ண முடியுமே தவிர அந்த பயணத்தினுடைய இறுதி இலக்கம் உங்களால நிர்ணயிக்க முடியாது. இப்படித்தான் நடக்க வேண்டும்ங்கிறது தான் விதி. நீங்க சொன்னீங்க இல்ல இப்படியும் நடக்கலாம், மன்னிக்கணும், இப்படித்தான் நடக்கணும்னு இருக்கும். அதை என்னால தீர்மானிக்க முடியாது. அந்த புதிர் தான் விதி. அதுதான் நீங்க மறுபடியும் உங்கள் கண்ட்ரோல்ல இல்லாத ஒன்று தான் நீங்க விதின்னு சொல்லிட்டே போறீங்க தவிர அதை ஆராயணும்ன்ற மதி உங்களுக்கு அங்க வர மாட்டேங்குது. ஆராயலாம், நீங்க ஆராய முயற்சி பண்ணலாம், ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதுதான் விதி. தேங்க்யூ. திரு அரவிந்தன் நீலகண்டன், நம்ம 2 கட்ட வாதத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். இவர்களுடைய பேச்சுக்களில் இவர்களுடைய விவாதத்தில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் என்ன? முக்கியமாக நான் கவனித்த ஒரு விஷயம், சுரேஷ் மிகவும் யதார்த்தமான ஒரு நிலையிலிருந்து இந்த பிரச்சனையை அணுகி பேசினார். அது மிக அருமையாக இருந்தது. அவர் ஒரு டெஃபினேஷனிங் கொடுத்தாருன்னு சொல்லலாம். விதியை பற்றி அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னை மீறிய விஷயம் என்னை கட்டுப்படுத்தும் பொழுது அதை விதி அப்படின்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். சரியான விதத்தில் இப்பொழுது இவர் விவாதத்தை கொண்டு செல்கிறார். இப்பொழுது இவங்க வந்து இதில் ஒரு ட்ராப்பில் விழுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது சயின்டிஃபிக் டிட்டர்மினிசம், இல்லை சயின்ஸை வச்சு நான் எல்லாத்தையும் விளக்கிடலாம், அதனால விதி வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லி ஒரு ரிட்டாரிக்கலான ஒரு ட்ராப்புக்குள்ளே நீங்கள் விழுந்துடாமல் இந்த வாதத்தை ஆரோக்கியமாக எடுத்து செல்ல வேண்டிய கடமை இப்பொழுது இந்த பக்கத்துக்கு விழுந்திருக்கிறது. விதி குறித்தான ஒரு சுவாரஸ்யமான விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். மருத்துவத்தில் இருக்கிற எத்தனையோ விந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு இருக்குது. கொடி சுத்தி பிறக்கிறது, மாலை சுத்தி பிறக்கிறது, குழந்தை இறந்தே பிறக்கிறது, ரெட்டை குழந்தை பிறக்கிறது, ஒரே நேரத்தில் 7 குழந்தை பிறக்கிறது போன்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எத்தனையோ லட்ச அணுக்கள்ல இருந்து கருமுட்டையை சென்றடைஞ்சு இன்னைக்கு உயிரா ஆனவங்க தான் நீங்களும் நானும். இதை எத்தனையோ லட்ச அணுக்கள்னு சொல்லாமே தவிர்த்து எந்த அணு முன்னாடி போச்சு, அது ஏன் முன்னாடி போச்சு நம்மளால ஆராயவே முடியாது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா நமக்கு மீறின ஒரு சக்தின்னு சொல்ல வர்றோம். அதாவது எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஊனமுற்ற ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்து அந்த அப்பா வெளியே வேணா இது என் குழந்தைன்னு சொல்லிக்கலாம், பட் மனசுக்குள்ள எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, இது ஏதோ ஒரு விஷயத்தினால நடந்துச்சுன்னு சொல்லி இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஆலோசனை பண்றான் பாத்தீங்களா, அதுதான் விதி. இதற்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்றாங்க. எப்படின்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த உலக வாழ்க்கை வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற விஷயம் எங்கேயோ ஒன்று கிட்டக்கு போறப்ப ஏதாவது ஒரு இடத்துல சொதப்புச்சுன்னா கூட உங்களோட அவுட்கம் இதாக வரலாம். நீங்க அதை நோக்கி போராட முடியுமே தவிர்த்து அதோட ரிசல்ட்டை கூட உங்களால அவுட்கம் அந்த ரிசல்ட்டை கூட உங்களால பண்ணவே முடியாது. அவர் வந்து இந்த ஸ்பெர்ம் வந்து எப்படி அந்த ஓமை ஃபர்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பேசினார். அதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு வந்து ஸ்பெர்ம் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய சயின்டிஃபிக் கூறு ஒன்று இருக்குது. செல் டிட்டர்மைன் இட்ஸ் பீயிங், செல் டிட்டர்மினிசம், ரிலேட்டிவ் டைமிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க.
ஓகேவா? அந்த ரிலேட்டிவ் டைமிங்கால தான் அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த ஓவமை வந்து ஃபர்டிலைஸ் பண்றது. என்னால எவ்வளவோ கூறுகளை சொல்ல முடியும். ஓகேவா? இன்னொரு விஷயம், அதாவது அந்த தாய் வந்து கருவுற்று இருக்கும் பொழுது, அந்த குழந்தை அந்த யூட்ரஸ்ல இருக்கும் பொழுது, அந்த நரிஷ்மெண்ட், அந்த தாய் சாப்பிடுகிற உணவு என்பது அந்த குழந்தையோட ஹெல்த்தை வந்து கண்டிப்பா பாதிக்கிறது. அது அடல்டரேட் ஃபுட்டா இருந்தா அந்த குழந்தைக்கு இல்னஸ் வருது. அது இல்லைன்னா அந்த குழந்தை நன்றாக வளர்கின்றது. மென்டல் இல்னஸ் பத்தி நம்ம இதுல கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது அந்த குழந்தை, நீங்க கூறக்கூடிய அந்த விதி என்று ஒன்று இருந்தால், அந்த குழந்தை ரிட்டார்டடா தான் பிறக்கணும்னு இருந்தா, இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் படி 3வது மாசமோ 4வது மாசமோ ஸ்கேன் பண்ணி அந்த ரிட்டார்டட்னஸை போக்கக்கூடிய மியூசிக் தெரப்பி எங்களால கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பேசின ஒருத்தர் பேசினாரு, முன்னாடி வரவன் தப்பா வந்தா என்னையே அதை அஃபெக்ட் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் வாழ்றது ஒரு சொசைட்டி, இன்டர் டிபெண்டன்ட் பிளேஸ். அதாவது இந்த சொசைட்டி பாசிட்டிவ் எஃபெக்டையும் கொடுக்கலாம், நெகட்டிவ் எஃபெக்டையும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சாப்பாடுற சாப்பாடு நீங்களே விளைவிக்கிறதா? எங்கேயோ ஒரு ஃபார்மர் விளைக்கிறான். ப்ரொடியூசர், மேனுஃபேக்சரர், டீலர், கன்சியூமர். ஒரு சொஃபிஸ்டிகேஷனை சொசைட்டிலேருந்து எதிர்பார்க்கிற நீங்க அதனால வர அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் நீங்க எதிர்பார்த்து தான் ஆகணும். இதுதான் வந்து கோஇன்சிடென்டல் ஈவெண்ட். உங்க விதியால எப்ப நடக்கும்னு சொல்ல முடியாது, எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு அதை நம்புறீங்க? என்னால ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் கொடுக்க முடியும். இவ்வளவு நாள் சமூகம் சொன்னது என்ன? நீங்கள் ஊனமுற்றோர் என்று. நாங்கள் மதியால் அதை சொல்கிறோம். நீங்க பிசிக்கலி சேலஞ்ச்ட், we call it challenged, you call it disabled. புரியுதா? அதாவது நீங்க வந்து இருக்கிற பேரை வேணா சேஞ்ச் பண்றீங்க தவிர்த்து அதோட உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதிர்ஷ்டத்துக்கும் சயின்ஸுக்கும் உங்களால பதில் சொல்ல முடியுமா? இந்த ரெண்டுமே வந்து வெவ்வேறு விஷயம். உங்க 4 ஈவென்ட்ல எங்க வருதுன்னு சொல்லுங்க. நீங்க பிறப்பு அதிர்ஷ்டம் இல்லையா? இல்ல கேக்குற, பிறப்பு அதிர்ஷ்டமே கிடையாதா? பிறப்பு வந்து ஒரு நிகழ்வு கழித்து ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா குழந்தை பிறக்கிறத விட அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் நிகழ்வு. கல்யாணம் ஆனா குழந்தைங்கிறது பிறக்கும். இது வந்து ஒரு நிகழ்வு. கல்யாணமாகிற எல்லா தம்பதிகளுக்கும் உங்களால குழந்தை கொடுக்க முடியுமா? உங்க சயின்ஸ்னால கொடுக்க முடியுமா? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க ஃபேட்டால டிட்டர்மைனே பண்ண முடியாது எதையுமே. இன்னொரு விஷயம் சொல்றேன், சாலை விதிகள். ஓகேவா? ஒரே ஒரு விஷயம், இப்ப வந்து சாலை விதிகளை மீறினாங்க. இந்த ஸ்கூல் ஜோன்ஸ்ல வந்து ஒரு போர்டு பார்த்திருப்பீங்க, நீங்க கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் அங்க வந்து ஒரு நாள் ஒரு விபத்து நடக்குது. ஓகேவா? அது குழந்தையின் விதி, அந்த பிஞ்சு செத்து போயிருக்கு. அந்த குழந்தையோட விதி முடிஞ்சு போச்சு. நீங்க முடிஞ்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அந்த ஒரு போர்டு வந்திருக்காது. விழிப்புணர்வு கொடுத்தா மட்டும் எந்த விபத்துமே நடக்காதா? 10 பேருக்கு நடக்க வேண்டிய விதியா 5 பேருக்கு நான் குறைக்கிறேன்னா அது விதியா என்னோட மதியா? சொல்லுங்க. வள்ளுவர் என்ன சொன்னார்னா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொன்னார். அதாவது நான் எவ்வளவோ நீதி நூல்களை கேட்டாலும், பாட்டி சொன்ன கதைகளை கேட்டு வளர்ந்தாலும், எனக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது என்னை தாண்டின சில விஷயங்கள்னால நான் என்னை மீறி ஒரு அசம்பாவிதத்துக்கு உள்ளாகிடுறேன். இதெல்லாம் என்னால் அறிவியல் பூர்வமாகவும் என்னுடைய படிப்பின் மட்டுமே சார்ந்த விஷயமா அதை என்ன எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது, திருவள்ளுவரே கூட ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உஞற்றுமவர்னு சொன்ன அதே திருவள்ளுவர் தான் ஊழிர் பெருவுல யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும்னு சொன்னார். நீ என்னதான் நினைச்சாலும், நீ எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும், நீ என்னதான் பெரிய கவிஞரா இருந்தாலும், நீ என்னதான் பெரிய அரசனா இருந்தாலும், உன்னுடைய விதி உனக்கே தெரியாம உனக்கு ஏதோ ஒரு உருவத்துல வந்து சேரும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க வந்து திருக்குறள்ல வந்து அந்த ஊழ்வினை வலிமை அப்படியே பத்தி பேசுனீங்க. அதுலயே வந்து அந்த செயலுடைய தன்மை, கேடும் நன்றும் தருவது உனது செயல்தான் அப்படிங்கறத திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு. செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்ய வேண்டிய விஷயத்தை நீ தப்பா செஞ்சாலும் உனக்கு பிரச்சனை, அது நீ செய்ய வேண்டிய விஷயத்தை நீ செய்யாம இருந்தாலும் உனக்கு பிரச்சனை. உன் செயல்தான் உனக்கு கேடை விளைவிக்கின்றது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். மரணத்தை எதிர்கொள்ளும் ஒரு திறன் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். எவ்வளவோ பிலாசபிக்கல் டெக்ஸ்ட் சூசைடுக்கு போன ஒருத்தனை மீண்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. தத்துவார்த்த ரீதியாக உன்னால் முடியும், இந்த சூழ்நிலை எவ்வளவு டிப்ரெசிவா இருந்தாலும் உன்னால் முடியும், உன்னால் யமனையே வென்றுவிட முடியும் என்று கூறும் எவ்வளவோ பிலாசபிஸ் இருக்கு. அதுக்கு சிம்பிளா நம்ம பாரதியார் எழுதின காலா நான் ஒரு சில புல்லினை மதிக்கிறேன், என் காலருகே வாடா உன்னை நான் சற்று மிதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. காமன் மேன் புரியுற மாதிரி பேசணும்னா ப்ராபபிலிட்டி ஈக்குவேஷன் P(x=x) நம்மளுக்கு வேண்டாம். D/L மெத்தட் ஒரு ஃபைனல் மேட்சுங்க, இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப். என்ன சொல்றோம், சப்பையா D/L மெத்தட்ல வின் பண்ணிட்டாங்க அவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது பொதுவா சொல்ற விஷயம். ஒரு வீரன் என்பவன் என்ன செய்ய வேண்டும், உன் பேட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் போராது, அந்த பேட் ஃபீல்டுக்கு நீ போறதுக்கு முன்னாடி அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த பிளேஸ்ல இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கு, அங்க மழை பெய்யுமா பெய்யாதா மேல பார்த்தாலே தெரிய போகுது சிம்பிளா. அதில் சரௌண்டிங்கா அவன் மதியால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 10 ஓவர்லயும் அடிச்சு முடிச்சிருந்தானா அன்னைக்கு D/L ஃபேட்டையும் அவன் மாத்திருப்பாங்க. புரியுதா? இதுதான் லக் ஆர் சான்ஸ். விதியினுடைய சாலையில் தான் நாம வந்து விதியினாலே அழைத்து செல்லப்படுகிறோம்னு சொல்லி கண்ணதாசன் விதிப்படி பயணம்ங்கிறதுலே அவரே சொல்லியிருக்கார். ரமண மகரிஷி சொல்றது என்னன்னா, நடவாதது என் செய்யினும் நடவாது, நடப்பது யார் தடுத்தாலும் நில்லாது, அவரவர் நினைக்கேற்ப ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பவன் ஆதலின் மௌனமாய் இருத்தல் நலம்.
விதியை வந்துட்டு நெகட்டிவா இருக்க கிடையாது. விதிக்கு அதாவது உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு செயல் நடந்துருச்சு, இயற்கையாலேயோ உங்களுடைய பிறனாலேயோ உங்களோட கட்டுப்பாட்டை மீறி செயல்படும் பொழுது அந்த இடத்துல நீங்க மௌனமா இருந்து விதிங்கிறது நெகட்டிவா நம்மளுக்கு அமைஞ்ச மாதிரி இன்னும் பாசிட்டிவாவும் அமையும்னு சொல்லி நாம விதியை பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகற்றியான். நீ யாசிக்கணும்னு உனக்கு நீ பிறக்கணும், நீ யாசிக்க வேண்டும், பிச்சை எடுக்கணும்னு ஒரு விதி இருந்தா அந்த விதியை எழுதணுன்னே வந்து இந்த நாட்டில் பிச்சை எடுத்து அவன் துன்பப்பட்டு அழியும் மடிங்க வேண்டும் என்று சொல்கிறார். இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஒரு ரெவல்யூஷனரி கான்செப்ட், ஒரு கடவுளுக்கே சாபமுடுற ஒரு கான்செப்டா இல்லையா இது? கிளாசிக்கல் அண்ட் யூரோப்பியன் மித்தாலஜி படி அது எப்படி உருவாகுதுன்னா, எத்தீனான்னு ஒரு கிரீக் காடஸ் இருக்காங்களாம், அப்புறம் ஒலிம்பியன்ஸோட சேர்ந்த ஒரு கிரீக் காடஸும் இருக்காங்களாம். இவங்கெல்லாம் வந்து ஸ்பிண்டில் வச்சு வீவிங் பண்றாங்களாம், நெசவு செய்கிறாங்களாம். அந்த நெசவு செய்து அந்த நெசவுல வாழ்க்கையோட விதிகளை கோர்க்கிறாங்களாம், மனிதனோட லைஃபை கோர்க்கிறாங்களாம். இது வந்து ஒரு நல்ல கற்பனை நான் சொல்கிறேன். ஆனா நீ இப்பத்தி இருக்கிற லைஃப்ல எவ்வளவு ஒரு பிற்போக்கான ஒரு கற்பனை என்று நான் எடுத்து காமிக்கிறேன். 2 கல்லூரிகளுமே வாதத்தை முடிச்சிருக்கீங்க. 3ஆம் கட்டத்திற்கு செல்ல போகும் கல்லூரி எது, அதை தீர்மானிப்பதற்கு பேனலிஸ்ட் உங்கள்கிட்ட சரமாரியான கேள்விகளை கேட்கப் போகிறார்கள். முதலில் திரு ஆறுமுக தமிழன். சர்வதா பேசுகிற போது ஜெனட்டிக்ஸு, அந்த ஸ்பெர்ம் ரேஸு அதையெல்லாம் பற்றி பேசினாங்க. இப்போ அதில் ஒரு சௌகரியம் இருக்குது. அவங்க ஒரு போன வாரத்தில் பேசின போது இதே போட்டியினுடைய முதல் சுற்றில் ஜெனட்டிக்ஸ் பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஒன்று உருவானது. ஆகையினால இதற்கான தயாரிப்பு ஏற்கனவே அவர்களிடத்தில் இருந்தது. ஆகையினால ரொம்ப எளிதாக இந்த இடத்துல அடிச்சிட முடியும். ஆனால் இது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ இதுதான் விதி. இப்போ இதில் எனக்கு கேள்வி அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், விதி வந்து ஒரு த்ரெட் ஒன்றா வைக்குது. இவனை வந்து ஒழுங்கான முறையில் இவனை கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான அச்சம் ஒன்று, ஒரு கத்தி ஒன்றை தலைக்கு மேல் தொங்க விட்டு கொண்டே இருக்கிறது. நீ சரியாக இந்த வழியில் நடக்காவிட்டால் இந்த கத்தி அருந்து உன் தலையில் விழும், நீ தண்டிக்கப்படுவாய், ஆகையினால் நீ ஒழுங்காக இரு என்கிற அச்சத்தை விதி இந்தியர்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினால் இந்தியர்கள் ஒழுங்கான பாதையில் நடைபோடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கருதுகோள் வைக்கப்பட்டது. அப்படியெல்லாம் எந்த உறுதிப்பாடும் கிடையாது. கத்தி தலைக்கு மேலே தொங்குதுங்கிறதுக்காக எல்லாரும் இந்தியாவில் நல்லவனாகவே இருக்கிறது இல்லை. இதில் ரொம்ப மோசமான அயோக்கிய பயெல்லாம் இருக்கான், அது என்னன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு நெஞ்சு துணிஞ்சவன்லாம் இருக்கான். அப்போ இதுக்கு என்ன சமாதானம்? இன்னைக்கு அறத்தை மீறுறவங்க, தர்மத்தை மீறுறவங்கன்னு எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கல்ச்சரல் பிலீஃபை அது நமக்கு இயல்பிலேயே அது கொடுக்கக்கூடிய இடத்துல அது இருக்குங்கிறது அடிப்படையில் அது ஒரு நேர்மறையான தாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புதிரை திறக்கிற சாவி என்னிடத்தில் இல்லை என்று நீங்கள் பேசுகிற போது சொன்னீர்கள். இப்போ இந்த புதிரை நீங்கள் இந்த மாதிரிலாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? ஒரு புதிருக்கு காரணமே கிடையாது. விதி அப்படிங்கிறது ஒரே ஒரு தளத்தில் மட்டும் நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. விதிக்கான பல தளம் இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒரு நம்பிக்கை கருவியா மட்டும் சில இடத்துல இருக்குது. சில இடத்துல முயற்சி பண்றதுக்கு அதை அலோவ் பண்ணுது. விதி எப்பவுமே தன்னுடைய ஆழப்பிடியில மனுஷ வாழ்க்கையை பிடிச்சிக்கிறது இல்லை. கொஞ்சம் இடத்துல அது கொஞ்சம் தளர்த்தி விடுது. அந்த தளர்த்துற இடத்துல என்னுடைய மதியை சூஸ் பண்ணி என்னுடைய பாதையை நான் தீர்மானிச்சு அதில் பயணப்படலாமே தவிர பழையபடி என் ரிசல்ட் என் கையில் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல நீ உன்னுடைய முயற்சியை நீ எப்படி சொல்றதுன்னா, நீ முயற்சியை போடு, என் ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாத. என் ரிசல்ட் நெகட்டிவாக இருந்தாலுமே அதை உன்னுடைய விதி அப்படிங்கிற அடிப்படையில் உன் மனசில் ஏற்றிக்கோ, திரும்பவும் முயற்சி பண்ணு அப்படின்னு முயற்சியை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா தான் விதி இருக்குது. இந்த தரப்பில் எல்லா நிகழ்வுகளுமே ரொம்ப அறிவியல் பூர்வமாக விளக்கத்தக்கவை. இதில் விதி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியே நீங்கள் அவங்க தரப்பில் வச்சிங்க. ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறது, உலகத்தின் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது, அப்புறம் அந்த பிளேட் மூமெண்ட்னால கடலுக்கு கீழே கொதிப்புனால சுனாமி வர்றது, அதில் பல பேர் அழியிறது, இது எல்லாமே அறிவியல் பூர்வமாக விளக்கத்தக்கது அப்படின்னு உங்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுச்சு. இவை எல்லாவற்றையும் ஒரு சிறிய குறுகிய மனித அறிவு முன் ஊகிக்க முடியுமா? எல்லைக்கு உட்பட்ட மனித அறிவு மிக பெரிய பாரிய அளவில் நடக்கிற அசைவுகளை எல்லாம் அறிய முடியாத போது இதுதான் நடக்கப் போகுது, ஆகையினால இதை என்னுடைய மதியால் நான் வெல்வேன் என்று எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த வேலையை செய்வீர்கள்? சார் ஊகிக்க முடியும் சார். சுனாமி வந்து ஊகிக்க முடிஞ்சுனா தான் நம்ம சுனாமி வார்னிங்கே கொடுக்குறோம் சார். இந்த ஊகத்தை எங்கேயோ இருக்கிற ஒரு விஞ்ஞானி தன்னுடைய தொழில்நுட்ப கருவிகளின் மூலமாக செய்வான். கடற்கரையில் காலையில் நடைபயில போனவனுக்கு அதை ஊகிக்க முடியாது, இவன் செத்து போயிடுவான். என்னுடைய மதிக்கு இதை ஊகிக்கிற தன்மை கிடையாது.
வெல்ல வேண்டியவன் நான், விஞ்ஞானி கிடையாது. இந்த புதிரை நம்மால ஊகிக்க முடிஞ்சா தானே மதியால வெல்ல முடியும். இதை ஊகிக்கவே முடியலைன்னா மதியால எங்க இருந்து வெல்றது? ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன், இட் மைட் பி ஐ அம் நாட் டாக்கிங் டு யுவர் பாயிண்ட், பட் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். ஒரு ஹார்ட் அட்டாக்கால ஒரு பேஷண்ட் இறக்குறாங்க, கண்ணு முன்னாடி இறக்குறான். அவன் விதி, அவன் செத்து போட்டால் நம்ம விட்டுட்டு போவோமா? இல்லையே, அதற்கான முயற்சிகளை நாம் எடுப்போம். எவன் இழந்தானோ அவன் இந்த இழப்பை என்னால் சகிக்க முடியாது, இது விதி அப்படின்னு நினைக்கிறான். இன்னைக்கு ஒரு ஒப்பாரி பாட்டு ஒன்று இருக்குது. கல்யாணம் பண்ணி 2 நாளில் புருஷன் செத்து போயிட்டான். இவ ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கவே இல்லை. அப்போ இவ ஒப்பாரி பாடுறா புருஷன் செத்த வீட்டில். தச்சன் அடித்த தளம்பெரிய கட்டிலே ஒக்க நெருங்கி ஒரு நாளும் இருக்கலையே, ஒரு நாள் கூட சேர்ந்து இருக்கலை. பெருசாக அடித்து வச்சுருக்கான் எங்கள் அப்பன் கட்டில், மகன் நல்லா உருண்டு புரண்டு விளையாடட்டும்னு. ஒரு நாள் கூட என் புருஷனோட சேர்ந்து நான் அந்த கட்டிலில் இருக்கலை. தச்சன் அடித்த தளம்பெரிய கட்டிலே ஒக்க நெருங்கி ஒரு நாளும் இருக்கலையே. பக்கத்தில் இருக்கிறவ விதி, என்ன பண்ணுறது விடு, இதுக்காக என்ன பண்ண முடியும், நம்மளும் சேர்ந்து சாகவா முடியும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறான். இவ சொல்கிறான் மறுபடியும், விதி வந்தால் என்ன கொஞ்சம் விலகி வரலாகாதா, சாவு வந்தால் என்ன கொஞ்சம் தள்ளி வரலாகாதான்னு மறுபடியும் பாடுறான். இது ஒரு ஒப்பாரி. இப்போ இந்த சமாதானங்கள் யாருக்கு சொல்லப்படும் என்றால் இழந்தவர்களுக்கு தான் சொல்லப்படும். வெளியில் இருக்கிறவர்கள் எல்லாம் இதை குறித்து வேறு ஏதாவது செய்ய முடியுமா, நாம் இதிலிருந்து பிழைப்பதற்கு ஏதாவது வழி உண்டா என்பதைத்தான் தேடுவார்கள். இப்போ வந்து ஒரு ஸ்டடி நடத்தினாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வருது ஒரு நாட்டில். ஒரு கயாஸ் தியரின் விதி என்பதின் இதை பார்க்காம சாதாரணமாக சொல்லலாம். கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வருது. அந்த கிளைமேட் வந்து ஒரு நாள் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் டபுள் மடங்காக இருக்குது, அது அடுத்த மாதம்னு வச்சு டபுள் மடங்காக இருக்குது, அதுக்கு அடுத்தது ட்ரிபிள் மடங்காக இருக்குது. இவங்க எதிர்பார்க்குறாங்க அது 4 மடங்கு ஆகணும், ஆவலை. ஒரு திருப்பியும் அந்த சிங்கிள் மடங்கு வருது. இது ஒரு ரேண்டம்னஸ் சொல்றாங்க. இந்த ரேண்டம்னஸ் நீடிக்க 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 அந்த ரேண்டம்னஸே ஒரு சீக்வன்ஸா வருதுன்னு சொல்றாங்க. அதாவது சீக்வென்ஷியல் ஆர்டர் ஆஃப் ரேண்டம் அக்கரன்ஸ். அது எப்படின்னா, நீ தீர்மானிக்க முடியாது, ஆனா நீ தீர்மானிக்க முடியாத இதுலயே ஒரு சீக்வன்ஸ் வருது, ஒரு ஆர்டர் வருது. அது வந்து ஒரு லாரன்ஸ் அட்ராக்டர்னு ஒரு கான்செப்ட் படி அதை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் அறிவியல் எதுவும் செய்ய முடியாது, அறிவியல் எதையும் கண்டுபிடிக்க முடியாது, நிகழ்கிற மாற்றங்கள் எல்லாம் அறிவியல் ரீதியானவை இல்லை அப்படின்னெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் எனக்கு நிகழப்போகிற நேர்வுகளிலிருந்து என்னை காத்துக்கொள்வதற்கு எனக்கு ஒரு மதி இருக்குது. இந்த மதி என்னை எல்லா சூழல்களிலிருந்தும் காப்பாற்றுமா? அப்போ இது ஒரு பெரிய வரைபடத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை என்னால் முன்னுகிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. பிரபஞ்சம் ஃபார்ம் ஆனதே ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு விஷயம் தான். ஈச் துகள்கள், ஒரு கேலக்சிங்கிறது 2/4 hour 1/4 hour 3/4, இட்ஸ் அன்சர்டனிட்டி, இட் இஸ் நாட் ப்ரீடிட்டர்மைன்ட். ஒரு சுவாரஸ்யமான விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இது பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். அரவிந்தன் நீலகண்டன், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம் சார். சர்வதா, நீங்க வந்து பேசும்பொழுது சொன்னீங்க இன்டிடெர்மினன்சி பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொன்னீங்க. அவர்கிட்ட பேசும்போது செல்லுலார் டிட்டர்மினிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து எதை நம்புறீங்க? அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்து பேசிக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா, இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா, இல்லைன்னா தேர் இஸ் அ செல்லுலார் டிட்டர்மினிசம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களா? பொசிஷன் ஆஃப் தி செல், அதாவது எந்த செல் அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது அதை டிட்டர்மைன் பண்ண. அதாவது நான் மூவ் பண்ணணும், ஐ கேன் பி ஸ்பௌசிவ் ஆர் ஐ கேன் மூவ் மோர் அப்படிங்கிறது அந்த செல் தான் டிட்டர்மைன் பண்ணுது. எனக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி என்னை ஃபார்வர்டாக மூவ் பண்ண வைக்கலாம், ஆர் இட் கேன் மேக் மீ ஸ்டே தேர் இட் செல்ஃப். அந்த டிட்டர்மினிசம், அதாவது என்னால் வந்து இந்த மாதிரி கோள்களை நான் மூவ் பண்ணுவேன், இந்த ரேண்டமாக இப்படி கிறிஸ்கிராஸாக நான் மூவ் பண்ணுவேன், நான் டயக்னலாகவும் மூவ் பண்ணுவேன். என்னோட மூவ்மெண்ட்டே என்னோட செல்லோட அடாப்டபிலிட்டி, சசப்டபிலிட்டி ஆஃப் தி செல் இஸ் வாட் இஸ் டிட்டர்மைனிங் ஹவு இட் இஸ் கோனா மூவ். ரைட். இப்போ இவர் சொன்னார் இல்லையா, பெபிள்ஸை வந்து போடுறதுனால ஒரு எஃபெக்ட் ஏற்படுது, அதனால வந்து ஒரு இது மாறுது அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் பின்னாடி எக்கச்சக்க வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த வேரியபிள்ஸினுடைய எல்லா ஆக்ஷன்ஸும் அதனுடைய எல்லா இன்டராக்ஷன்ஸையும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இது இப்படி நடக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது செல்லுலார் டிட்டர்மினிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டை நீங்கள் எடுக்கிறீங்க. இதுக்கும் அவங்க வந்து விதி அப்படின்ட்டு ஒன்று எடுக்கிறாங்க, எல்லாமே விதியினால் நடக்குது அப்படின்னு அவங்க எடுக்கிற ஸ்டாண்டுக்கும் குவாலிட்டேட்டிவாக என்ன வித்தியாசம்? இல்லை, அவங்க எடுத்துட்ட கான்செப்ட் வந்து அவுட் ஆஃப் தி மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வை இஸ் தட் ஒன் ஸ்பெர்ம் கோயிங் இன்சைட். ஸோ அதுக்கு நான் வந்து கவுண்டர் பண்ண ஒரு பாயிண்ட் செல்லுலார் டிட்டர்மினிசம். திரு அழகேச பாண்டியன், என்னுடைய முதல் கேள்வி வந்து சவுந்தரராஜன் உங்களுக்கு தான். நீங்கள் வந்து மனிதன் பிறக்கும் போதே விதியும் பிறக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சூன்யத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது, சரி, ஜனனத்தில்
பிறக்கின்றது, முடிவு என்பது விதியின் கையால் முடிக்கப்படுகிறது. ஓகே, இந்த கூற்று உண்மையானால் ஒரு எளிய மனிதனின் பார்வையில் விதி குட்டி போடுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. புரியுதா? மனிதன் பிறக்கும்போது விதியும் பிறக்குதுன்னா அப்போ விதி குட்டி போட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது இப்போ நம்ம திரும்ப இந்த விதி விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா, ஏறக்குறைய அவ்வளவு உலக கலாச்சாரங்கள்லையும் இந்த விதிங்கிற ஒரு கான்செப்ட் ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருந்தது. காலங்காலமாக சொல்லிட்டு வரும்போது இந்த விதியோட டெஃபினேஷன் மாறிக்கிட்டே வருது. நேற்று ஒரு விஷயத்தை விதின்னு சொல்லியிருப்போம், அது இன்றைக்கி மாறி இருக்கும். இப்போ நேற்று ஒரு குழந்தை பிறக்கும்போதே இறந்துருந்தால் அதை விதின்னு சொல்லுவோம். இன்றைக்கி அதே குழந்தைய வென்டிலேட்டரில் வச்சு காப்பாற்றி கொண்டு வந்துட்டா நம்ம அந்த விதிங்கிற விஷயத்தை அந்த விஷயத்துக்கு அப்ளை பண்ண மாட்டோம் இல்லையா? புரியுதா? ஸோ விதி அப்படிங்கிறதே ஒரு 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 கைண்ட் ஆஃப் டிக்ரீசிங் ட்ரெண்டாக மாறிக்கிட்டே வருது இல்லைங்களா? நம்ம பல விஷயங்கள் விதின்னு சொன்னால் இன்றைக்கி அந்த விதிகள் எல்லாமே இல்லாமல் போயிருச்சு இல்லையா? அப்போ விதிங்கிறது ஒரு சொல்லுக்கான அர்த்தம் தான் என்ன? விதி எப்போ மனுஷ சமுதாயத்தில் உருவாச்சு அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் மனிதன் தான் பார்த்து பயந்த விஷயங்கள் எல்லாமே விதி, இதில் என்னுடைய கருதுகோள்கள் எதுவுமே இல்லை, என்னுடைய கட்டுப்பாடு எதுவுமே இல்லை அப்படின்னு ஆரம்ப காலத்தில் டிஃபைன் பண்ணான். ஆனால் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் நிறைய விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சில முற்போக்கான கருத்துக்கள் முன்ன வரும்பொழுது முயற்சி நான் செய்யலாம், முயற்சி செய்யாமல் இருக்கிறது விதி அப்படின்னு சொல்லலை, நான் முயற்சி செய்யலாம், ஆனால் முயற்சி செய்யும் பொழுது அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னால் ப்ரிடாமினண்ட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோ சம்திங் எல்ஸ் இஸ் தேர், ஸோ அதனால் என்னுடைய எண்ட் ரிசல்ட் என்னால் முடிவு பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல நிற்கிறான். அல்லது இப்படி சொல்லலாமா, அந்தந்த காலத்தில் அவனது இயலாமை விதி என்று சொல்கிறான் அப்படின்னு சொல்லலாமா? அந்தந்த காலத்தில் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத விஷயங்கள். ஆனால் ஒரு பொதுவான கருதுகோள் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்தாலும் பொதுவான விஷயம் என்னன்னா அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள். அப்படி என்றால் விதி என்பது ஒரு அப்சல்யூட்டான விஷயம் கிடையாது, விதி என்பது ஒரு ரிலேட்டிவானது. அப்சல்யூட்டான விஷயம் தான். ஏன்னா எப்பவுமே மனிதன் முழு கட்டுப்பாடு எந்த விஷயத்தின் மேலேயும் எடுக்க முடியாது, அதனால ஒரு அப்சல்யூட்டான விஷயம். அதே மாதிரி முழுதா கட்டுப்பாடு இல்லாமே இருக்க முடியாது, முழுதா கட்டுப்பாடு இல்லாமே இருக்க முடியாது. அப்ப விதிங்கிறது ஒரு ரிலேட்டிவான விஷயம் இல்ல. என் கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருக்கிற விஷயமும் கூட என் கையை மீறி போகும்போது அது விதி. சரிதான். கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை பத்தி என்ன கருத்து? முதல்ல வேக்சின் இல்ல, இப்ப வேக்சின்ஸ் வந்திருக்கு. அப்ப நேத்து வரைக்கும் எதெல்லாம் விதின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அது இன்னைக்கு விதிங்கிற பட்டியலில் இல்லாம போயிருது. இந்த இடத்துல என் கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயம் என்ன? அப்போ விதி என்பது ஒரு நிலைத்த ஒரு இது கிடையாது, சரிங்களா? அது காலத்துக்கு தக்கவாறு மாறிக்கொண்டிருக்கும் ஒரு 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 கருதுகோள் அப்படின்னு சொல்லலாமா? எவ்வளவு தூரம் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் இருந்தாலுமே கூட மனிதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் விதிங்கிற வார்த்தையும் நிலை பெற்று தான் இருக்கும். அதான்ப்பா, விதியோட அளவு மாறிக்கிட்டே இருக்குல்ல. இப்போ நீங்க நேற்று எதெல்லாம் விதினீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. என்ன மாறினாலும் என்னால முழுமையா எல்லா விஷயத்திலையும் எந்த ஒரு காலத்திலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரிதான். பட் இப்போ 5% விதி கடைசி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் 95% விதியை நாங்கள் சரி பண்ணிட்டோம்ல. இந்த விவாதத்திற்கு அப்பால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இதில் பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. நேற்று இருந்த விதி இன்னைக்கு இருந்த விதி அப்படின்னு பட்டியல்கள் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு அந்த விதி இருந்துச்சு, அது இன்னைக்கு விதியாக இல்லை, இது இன்னைக்கு விதியாக இருக்குது, இது நாளைக்கு இல்லாமல் போயிடும், ஆகையினால இது கடைசியில் தேய்ந்து இரும் அப்படிங்கிறதெல்லாம் விதிக்கு கிடையாது. நீங்கள் சொல்லியிருக்க வேண்டிய பதில், விதிங்கிறது ஒரு விளங்காத நிலை. நீங்கள் டிபிக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம், அதுக்கு கவர்மெண்ட் இலவசமாக அந்த மருந்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த மருந்து அடைய வேண்டிய நோயாளியை ஏன் அடையவில்லை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட வேலை நடக்குது. லஞ்சம் வாங்குறவன் இருக்கான், அந்த மருந்தை கொண்டு போய் வெளி மார்க்கெட்டில் விற்கிறவன் இருக்கான். இங்கே சாக கிடக்கிறவனுக்கு அந்த மருந்து சரியான நேரத்துக்கு சேராமல் வேறு எங்கெங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு மருந்து கடைகளில் விற்பனைக்கு போய் அது வேறு டிபி நோயாளியை காப்பாற்றுவதற்கும் கூட போயிடும். இவனுடைய விதி இது ஏன் சேரலை அப்படிங்கிறத இவனால் முன் ஊகிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒன்று இருக்குது இல்லையா? இதுதான். இதில் பர்சன்டேஜே கிடையாது, இதில் ரிலேட்டிவிசம் எல்லாம் கிடையாது. இந்த விதி அப்சல்யூட்டு. ஊழ் அப்படிங்கிற சொல்லு ஊழ்த்தல், ஒன்று கூடுதல், சூழ்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து வெவ்வேறு ஃபோர்ஸஸ் எங்கெங்கேருந்தோ ஊழ்க்குது, பழுக்குது. அது இவ்வளோ நாள் காயாக இருந்தது, எந்த அளவுக்கு நேராக வர்ற போது பழுத்து என் மண்டையை உடச்சி பிடிச்சி. இந்த ஊழ்த்தல்ங்கிறது தான் ஊழ். இதில் இந்த அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்கிற இடம், ரொம்ப சிறந்தவன் அழிஞ்சு நாசமாக போயிட்டான், ரொம்ப அயோக்கிய பய படாதி பய பிரமாதமாக கொளிச்சு வாழ்கிறான், இதுக்கு என்ன காரணம்? இதை யோசிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு திருவள்ளுவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ.
பிஎஸ்டி பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் விதி குறித்து ஒரு கடுமையான விவாதத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகும் கல்லூரி எது? இதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். இரண்டு கல்லூரிகளுமே ஒரு விளங்காத ஒரு பொருள் அப்படின்னா விதி. ஆனா இந்த விளங்காத ஒரு பொருளை பற்றி பார்வையாளர்கள் விளங்கும் வண்ணம் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நடத்தி இருக்கிறீர்கள். பெரிதுகள் உங்களை பாராட்டுகிறார். வாழ்த்துக்கள். ஒரு நீண்ட விவாதம் முடிவுக்கான தருணம் வந்துவிட்டது. யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு முன்னகர போகிறது? பேனலிஸ்ட். எங்களுக்கு 4 சாய்ஸஸ் இருந்தாங்க. ஒன்று வந்து பிஎஸ்ஜி காலேஜில் இருந்து ஜே சுரேஷ், அப்புறம் கௌதமி, சாய்ராம் காலேஜில் இருந்து சர்வதா, லக்ஷ்மிகாந்தன். இவ்வளோ பேரையும் நாங்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு. அதில் சுரேஷ் வந்து ஒரு பாயிண்ட்டை மிக அருமையாக சொல்லி அந்த சைடை தூக்குனார். பலம் இழந்து இருந்தப்போ அந்த சைடை தூக்குனார். கௌதமி சில முக்கியமான பாயிண்ட்ஸை முன் வச்சாங்க. அருமையான பாயிண்ட்ஸு, ரொம்ப தெளிவான பாயிண்ட்ஸை முன் வச்சாங்க. லக்ஷ்மிகாந்தன் மிகச் சிறப்பாக பேசினார். இதில் சர்வதா வந்து ஏறக்குறைய எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொன்னாங்க. தெளிவான பாயிண்ட்ஸை முன் வச்சாங்க. ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே சர்வதா வந்து பெஸ்ட் ஸ்டார் டிபேட். சர்வதா வாழ்த்துக்கள். இரண்டு கல்லூரிகளும் கொஞ்சம் பயத்தோடு ஆர்வத்தோடும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நீண்ட விவாதத்திற்கு பிறகு எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது? திரு ஆறுமுக தமிழன். மிகச்சிறப்பான விவாதம் 2 கல்லூரியினராலும் நடத்தப்பட்டது. 2 பேருமே மிகச்சிறப்பாக பேசினார்கள் என்றாலும் கூட தெளிவான ஆதாரங்களின் பேரில் பேசிய காரணத்தினால் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி வென்ற கல்லூரி. இந்த வாரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தான் வெற்றி கோப்பையை தட்டி சென்றிருக்கிறார்கள். அடுத்த வாரம் சந்திப்போம் ஒரு புதிய தலைப்போடு. பெரிது